லகரம் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடப்பகுதி இலக்கணம். அதாவது இலக்கண பகுதியில பொருள்கோள் பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். பொருள்கோள் அப்படின்னா என்ன? அதாவது பொருள் கொள்ளுதல். இப்ப பொருள்கோள் இரண்டிற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இரண்டிற்கும் ஒரே பொருள் தான். இப்ப நம்ம தொழில் பெயர் படிச்சிருப்போம். அதாவது பாடுதல், ஓடுதல், சுடுதல், இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வினை பகுதியோட அல் தல் தொழில் பெயர் விகுதி அதை நம்ம தொழில் பெயராக நம்ம அங்க சொல்றோம். இப்ப அதே நேரத்துல தொழில் பெயரில் நீங்க பாருங்களேன், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப தட்டு இது முதல்நிலை தொழில் பெயர். அதே மாதிரி சுடு இது முதல்நிலை தொழில் பெயர். இப்ப தட்டு கூட்டல் தல் தட்டுதல், சுடு கூட்டல் தல் சுடுதல். இப்ப முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னா என்ன? விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராக வந்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை தொழில் பெயர். அதாவது முதல்நிலை அப்படின்னா அந்த பகுதியில எந்த மாற்றம் இல்லாம அது அப்படியே தொழில் பெயராக வந்துச்சு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழில் பெயர். இப்ப கொள் என்பது முதல்நிலை தொழில் பெயர். கோள் என்பது பாருங்க, அதே மாதிரி விகுதி பெறாம அந்த முதல்நிலை திரிந்து, கொள் என்பது கோள் என திரிந்து வந்ததுனால இது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கூட அந்த மாதிரி தாங்க. பொருள்கோள் இரண்டும் ஒரே பொருள் தான். ஒரு செய்யுள் அப்படின்னா என்ன? தொடைநயம் நோக்கி கோவையாக்கப்பட்ட சொற்களின் கூட்டமே என்னது? செய்யுள். சரி, ஏன் நம்ம செய்யுள்ல தொடைநயங்களை புலவர்கள் அன்னைக்கு பயன்படுத்தினாங்க? இன்று இருப்பது போல உரைநடையாக பக்கம் பக்கமாக எழுதக்கூடிய அந்த வசதி அன்றைய காலகட்டத்துல இல்ல. ஏன்னா எழுதுகோள் பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தாள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. எழுதுவதற்கு நவீனத்துவமான வசதிகள்லாம் அன்று கிடையாது. தான் சொல்ல வேண்டிய கருத்தை சுருக்கமாக சொல்லணும். அதுல எதுல எழுதணும்? ஓலை சுவடிகள்ல சொல்லணும். அப்ப அதுக்கு நாம் மனனம் செய்து கொள்ளும் பொருட்டும் சில உத்திகளை பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தொடை நயங்களை என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. எதுகை தொடை, மோனை தொடை, இயைபு தொடை, முரண்தொடை, அளவடை தொடை, அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை, இந்த மாதிரி தொடை நயங்களை பயன்படுத்துறாங்க செய்யல. இப்ப அதைத்தான் நம்ம இந்த முதல் பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம். இப்ப தொடை நயம் நோக்கி கோவையாக்கப்பட்ட சொற்களுடைய கூட்டம் தான் செய்யுள். எதில் அந்த செய்யுள்ல பாத்தீங்க அப்படின்னா, சொற்கள் உரைநடையில் வருவது போல நேரே வருவதும் உண்டு, மாறி வருவதும் உண்டு. இப்ப உரைநடையில நம்ம பொதுவாகவே நம்ம பேசும் பொழுது ஒரு வாய்ப்பாடு போல நம்ம யதார்த்தமாக எழுவாய் செயற்படுபொருள் பயனிலை பிற கூறுகளையும் நாம் அங்கு பயன்படுத்தி பேசுவோம். இப்ப கயல்வெளி கட்டுரை எழுதினால் அப்படின்றப்ப கயல்வெளி எழுவாய், கட்டுரை செயற்படுபொருள், எழுதினால் என்பது பயனிலை, இப்படி எல்லாம் பேசுவோம். அப்ப ஒரு செய்யுள்ல சொற்கள் உரைநடையில வருவது போல நேராகவும் வரும், மாறி வருவதும் உண்டு. சரி, இப்ப அடுத்து பாருங்க. இப்ப செய்யுள் இடம்பெறும் சொற்களை அமைந்துள்ளவாறே, இப்ப நேராக வரல, மாறி மாறி வந்திருக்கு. அந்த அமைந்துள்ளவாறே நம்ம பொருள் கொண்டோம் அப்படின்னா அந்த பாடல் நமக்கு சரியான பொருள் அங்க கிடைக்காது. சரி, ஏன்? அந்த புலவர் சில யாப்பினுடைய விதிகளுக்கு ஏற்றார் போல ஒரு புலவர் வெண்பா பாடலா இருக்கலாம், ஆசிரியப்பா பாடலா இருக்கலாம், களிப்பாவா இருக்கலாம், வஞ்சிப்பாவா இருக்கலாம், அதனுடைய உட்கூறுகளா கூட என்ன பண்ணலாம்? இருக்கலாம். அந்த யாப்பு முதலிய காரணங்களுக்காக ஒரு செய்யுள முறையாக நேராக இல்லாம தொடைநயங்களுக்கு ஏற்றார் போல முன்பின்னாக சொற்களை மாற்றி எழுதியிருப்பார்.
அப்ப அந்த மாற்றி எழுதியது போலயே நம்ம வந்து அந்த பாடலை வந்து பொருள் கொண்டோம் அப்படின்னா பொருள் வந்து என்ன பண்ணாது, விளங்காது. அது முறையாக நம்ம வந்து மாற்றி வந்து பொருள் கொள்ளணும். இப்ப அதுதான் பாருங்க. யாப்பு முதலிய காரணங்களுக்காக சொற்களை முன்பின்னாக மாற்றுதல் முதலிய பல நிலைகளில் சொற்களை சேர்த்தும் பிரித்தும் பொருள் கொண்டால் அச்செய்யுளின் பொருள் விளங்கும். இவ்வாறு செய்யுளில் காணப்படும் தொடர்களை பொருள் கொள்ளும் முறையை விளக்குதல் பொருள்கோள் ஆகும். பொருள் செல்லும் தன்மைக்கு ஏற்ப ஒரு பாடல் வந்து அந்த ஒவ்வொரு பாடலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லும் தனக்கு ஏற்ற பொருளுக்கு ஏற்ப அந்த சொற்கள் வந்து நடந்து செல்லும். அதற்கேற்ப பொருள் கொள்ளக்கூடிய முறையே பாத்தீங்க அப்படின்னா பொருள்கோள் எனப்படும். இப்ப தொல்காப்பியர் வந்து பொருள்கோள் தன்னுடைய நூல்ல வந்து அவர் பொருள்கோள் வந்து 4 வகைப்படும் அப்படின்னு சொல்றாரு. பவனந்தி முனிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருள்கள் வந்து 8 வகைப்படும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம எல்லாம் காரிகை வந்து படிச்சிருப்போம். யாப்பருங்கல காரிகை அமிர்த சாகரர் எழுதிய நூல். அந்த யாப்பருங்கல காரிகையுடைய உரைக்காரர் உரையாசிரியர் வந்து தன்னுடைய உரையில வந்து பொருள்கோள் வந்து 9 வகைப்படும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப தொல்காப்பியமா இருக்கட்டும் நன்னூலா இருக்கட்டும் பொருள்கோளை வந்து எந்த பகுதியில வந்து பொருள்கோளை வந்து சுட்டுது அப்படின்னா தொல்காப்பிய பொருள்கோளை பற்றி சொல்லதிகாரம் எச்சவியல் பகுதியில வந்து சுட்டுது. நன்னூலை பொறுத்தவரை பொருள்கோளை பற்றிய தகவலை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லதிகாரம் பொதுவியல் பகுதியில வந்து நன்னூல் வந்து சுட்டுது. இதெல்லாம் பிஜிடிஆர்பியில வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து கேட்கலாம். அடுத்து தொல்காப்பியம் நன்னூல் யாப்பருங்கல காரிகை இந்த 3 நூல்களும் பொருள்கோளை வந்து எந்த வரிசை முறையில சொல்லுது, ஒரு நூல் சொல்லக்கூடிய ஒரு பொருள்கோளினுடைய பெயரை மற்றும் ஒரு நூல் எத்தகைய பெயரால வந்து சிறிது மாற்றத்தோட சொல்லுது, அதெல்லாம் நம்ம வந்து பிஜிடிஆர்பியில கடந்த காலகட்டங்கள்ல வந்து வினாக்களாக வந்து தொடுத்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப தொல்காப்பியம் வந்து முதல் பொருள்கோளாக 1 நிரல் நிறை பொருள்கோள், 2 சுண்ண பொருள்கோள், 3 அடிமெறி பொருள்கோள், 4 மொழிமாற்று பொருள்கோள். இந்த வரிசையில வந்து பொருள்கோளை வந்து சுட்டுது. இப்ப நன்னூலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமெறி பாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமெறி மாற்று பொருள்கோள். இந்த வரிசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்னூல் வந்து சுட்டுது. அடுத்து யாப்பருங்கல காரிகை வந்து நிரல் நிறை பொருள்கோள், சுண்ண மொழிமாற்று பொருள்கோள், அடிமெறி மாற்று பொருள்கோள், அடிமொழி மாற்று பொருள்கோள், பூட்டுவிர் பொருள்கோள். வார்த்தையை நல்லா கவனிக்கணுங்க. விற்பூட்டு பொருள்கோள், பூட்டுவிர் பொருள்கோள். ரெண்டு வந்து ஒரே கருத்து தான், ரெண்டு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல பெயர் மட்டும் எப்படி மாறுதுன்னு பாருங்க. புனல் யாற்று பொருள்கோள், இங்க வந்து ஆற்று நீர் யாற்று நீர் பொருள்கோள் நன்னூல் சொல்லுது. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யாப்பருங்கலக்காரியை வந்து அப்படியே அந்த சொல்லு மாறுது பாருங்க. புனல் யாற்று பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள். இந்த இருக்கு வந்து ஒரு சின்ன எழுத்துப்பிழை இருக்கு. தாப்பிசை பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள். சரிங்களா? இப்ப இந்த 9 வகையாக வந்து யாப்பருங்கலக்காரியை சொல்லுது. இப்ப தொல்காப்பியம் வந்து சுண்ண பொருள்கோள் என்று சொல்லக்கூடிய சுட்டக்கூடிய பொருள்கோளை வந்து நன்னூல் வந்து பாருங்க அப்படியே வந்து மொழிமாற்று பொருள்கோள் அப்படின்னு வந்து சுட்டுது. அதே மாதிரி யாப்பருங்கலக்காரியை சுண்ண மொழிமாற்று பொருள்கோள் அப்படின்ற பெயரால வந்து சுட்டுது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த அட்டவணைக்குள்ள வந்து நன்கு வந்து படித்துக்கிறோம். அடுத்து பாருங்க, இப்ப நன்னூல் வந்து பொருள்கோளை வந்து எப்படி சுட்டுதுன்ற நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. நன்னூல் வந்து பொருள்கோளை வந்து 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லுது. அதனுடைய நூற்பா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த நூற்பா. இப்ப நூற்பா பாருங்க. யாற்று நீர் மொழிமாற்று நிரல் நிறை வில்பூன் தாப்பிசை அலைமறி பாப்பு கொண்டுகூட்டு அடிமறி மாற்று என பொருள்கோள் 8. இந்த பொருள்கோள் வந்து 8 வகைப்படும் அப்படின்னு 411வது நூற்பாவுல சொல்லுது. இதை நம்ம வந்து அந்த வரிசைப்படுத்தி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதையும் வந்து என்ன பண்ணிக்கங்க பாத்துக்கோங்க. இப்ப நேரடியாக நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா யாற்று நீர் பொருள்கோள், அதாவது ஆற்று நீர் பொருள்கோளை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். நூற்பா வந்து நம்ம வந்து மேலோட்டமா பார்க்க கூடாது. உள்ள வந்து பதம்பதமாக பொருள் காணக்கூடிய முறையில வந்து நம்ம வந்து படிக்கணும். இப்ப பாருங்க, யாற்று நீர் பொருள்களுடைய இலக்கணம் பாருங்க.
மற்றைய நோக்காது அடிதொறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே. மற்றையது நோக்காது அப்படின்னா பாருங்க, மற்ற பொருள்களை போல இங்க பொருள் மாறி செல்லாது. நல்லா யோசிச்சுக்கங்க. மற்ற பொருள்களை போல அந்த ஒரு அடியில சீர்களாக இருக்கட்டும் அல்லது அடிகளாக இருக்கட்டும் நாம் மாற்றி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மற்றையது நோக்காது. மற்றையண்டாங்க என்ன? இப்ப அப்படியே மேல பாருங்க. இந்த யாற்று நீர் பொருள்களை தவிர மற்ற பொருள்களை போல பாருங்க, மொழி மாற்று பொருள்கோள் இருந்து அடிமறி மாற்று பொருள்கோள் போல. அப்ப பாருங்க, மொழி மாற்று பொருள்கோள் முதலிய பிற பொருள்கோள்களை போல, அதான் மற்றைய நோக்காது, மற்ற பொருள்கோளை போல. இங்க பாத்தீங்கன்னா என்னது, பொருள் கொள்வதற்கேற்ப அந்த அடி சீரது பாத்தீங்கன்னா மாறி செல்லாது. அதாவது சொற்களை முன் பின்னாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அடிதொறும் வான்பொருள், எத்தனை அடிகளா இருந்தாலும் அந்த அடிகள் வான்பொருள் அப்படின்னா என்ன? வான் அப்படின்னா என்ன? இப்ப வான்டா நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்ம ஆகாயம் மேகம் சொல்லுவோம். இங்க அப்படி கிடையாது. வான் என்றால் சிறந்த அப்படின்னு அர்த்தம். அப்ப மற்ற பொருள்களை போல அடிகளையே சீர்களையே மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா அடிகளையும் ஒவ்வொரு சொல்லும் எப்படி இருந்துச்சோ அதே போல சிறந்த பொருளை கொண்டு பாருங்க, அற்றற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே. அதாவது இங்கேயுமே பாருங்க, ஒரு ஆற்று நீருடைய ஓட்டத்தை போல ஆற்று நீர் பாருங்க, எங்கு மழை பெய்கின்றதோ எங்கு தொடங்குகின்றதோ தொடங்கி முன்பின்னாக மறுபடியும் மாறி செல்லக்கூடிய தன்மையிலிருந்து விலகி நேராக இறுதியாக எங்கே சேர்ந்து பாத்தீங்கன்னா அது கடல்ல சேரும். அப்ப ஆற்று நீர் பொருள்கோள் போல ஒரு சிறந்த ஒரு பொருள் கொண்டு அற்றற்று ஒழுகும், அதாவது அடிதொறும் சிறந்த பொருள் அமைந்து தொடர்ந்து நடக்கக்கூடியதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த யாற்று நீர் பொருள்கோள் அப்படின்றதுக்கு நம்ம விளக்கங்கள் இங்க சொல்லலாம். இப்ப இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம ஐம்பெருங்காப்பியம் படிச்சிருப்போம். மூன்றாவதாக சொல்லக்கூடிய காப்பியம் தான் பாத்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி. அந்த சீவக சிந்தாமணியில ஏமாங்கத நாட்டினுடைய வளத்தை தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. அது நிறைய வரும் பாடல், அதுல ஒரு பாடல் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். சரி, அந்த ஏமாங்கத நாட்டுல நெற்பயிர் எப்படி வளர்ந்திருக்கு இதத்தான் சொல்ல வர்றாரு நம்ம திருத்தக்கத்தேவர். இப்ப நெற்பயிரை, ஏன்னா புலவர்கள் நேரடியா சொன்னா அவங்க புலவர் கிடையாது. அப்ப அந்த நெற்பயிர் எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்றதான் இந்த பாட்டுல சொல்லி இருக்கிறாரு. எப்படின்னா இந்த ஒண்ணும் கிடையாதுங்க, இந்த பாட்டுல ஒரு மூன்றே கருத்து தான். எப்படின்னா அந்த நெற்பயிர் கருக்கொன்ற தோற்றம், அந்த சூழ் பிடித்து கருக்கொன்ற தோற்றம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அந்த கதிர் நிமிர்ந்து எப்படி வளர்ந்திருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதிர் நெல்மணிகள் பிடித்து எப்படி இருக்கு. இந்த மூன்று கருத்துக்களை தான் இந்த பாடல்ல திருத்தக்கத்தேவர் சொல்றாரு. சரிங்களா? இப்ப இதை நேரடியா சொல்லிடலாம், ஆனா அப்படி சொல்லல. இதுக்கு சில அழகான உவமைகள்லாம் பயன்படுத்துறாரு, ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க, பாடலுடைய பொருளை பார்த்துவிட்டு இந்த பாடல் ஆற்று நீர் பொருள்களுக்கு எப்படி பொருந்தி வருகின்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப பாடலுடைய பொருளை பாருங்க. சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருயிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்ததுவே. இப்ப பாருங்க, சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல், அதாவது ஏமாங்கத நாட்டில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிரானது பார்ப்பதற்கு முதல்ல அந்த கரு கொண்ட தோற்றம் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு பச்சை பாம்பை இங்க ஓமையாக சொல்றாங்க. சொல்வதற்கு அரிய அருமைப்பாடு வாய்ந்த சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் அந்த கரு கொண்ட
அந்த பாம்பினுடைய அடி வயிற்று பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த கரு கொண்ட பாம்பினுடைய அந்த பச்சை பாம்பினுடைய தோற்றம் எப்படி இருக்குமோ அதுபோல மெல்லவே கரு இருந்து மெல்லவே கரு இருந்து ஈன்று அந்த நெற்பயிர் சூழ் கொண்ட வடிவம் அமைந்திருந்தது. அந்த கரு கொண்ட வடிவம் பாத்தீங்கன்னா அமைந்திருந்தது. அப்ப இதுவரைக்கும் ஒரு கருத்து. அடுத்து நல்லா பாருங்க, அந்த கதிர் ஆரம்பத்துல நம்ம அந்த நாற்றாக நடும் பொழுது அந்த நெல் நாற்று பாத்தீங்கன்னா கதிர் பாத்தீங்கன்னா குத்திட்டு ஒரு விதவ அந்த நிமிர்ந்து இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த தன்மையத்தான் சொல்றாங்க. அதை யாரோட ஒப்பிடுறாங்கன்னு பாருங்க. மேலலார் செல்வம் போல் தலை நிறுவி. மேலலார் அப்படின்றது இது ஒரு எதிர் பொருளை தரக்கூடிய எதிர்மறையான ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லு. மேலலார் அப்படின்னா நற்குடியில் பிறக்காதவர், அதாவது கீழ் மக்கள். இப்ப நற்குடியில் பிறக்காத ஒரு கீழ் மக்களிடம் செல்வம் இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு செருக்கோட இருப்பாங்க, ஒரு ஆணவத்தோட இருப்பாங்க. அதுபோல அந்த ஏமாங்கத நாட்டில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிரானது எப்படி இருக்குன்னா, தலை நிமிர்ந்து வானத்தை பார்த்து குத்திட்டு ஒரு கீழ் மக்கள் போன்று செருக்குடன் என்ன பண்ணுச்சான் அங்க இருக்கக்கூடிய அந்த நெற்பயிர் பாருங்க. மேலலார் செல்வம் போல் தலை நிறுவி, தலை நிமிர்ந்து, எது அந்த நெற்பயிர். அதாவது கல்வி அறிவற்று செல்வ செருக்குள்ள வணங்காத்தன்மை கொண்ட கீழ் மக்களை போன்று ஈன்ற கதிர் நிமிர்ந்து நின்றதாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த கதிர் அப்படியே வெளியே வரும் பொழுது பாருங்க அப்படியே நிமிர்ந்து நின்றதாம். சரி, அடுத்து பாருங்க. அடுத்து மூன்றாவது கருத்து. இப்ப மேலலார் பார்த்தோமா, இப்ப அடுத்து பாருங்க. தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்ததுவே. தேர்ந்த நூல் அப்படின்னா என்ன? அதாவது நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து, அதாவது மெய்ப்பொருளை ஆராய்ந்து கற்ற அந்த சான்றோர்கள் பாருங்க, எப்பயுமே நிறைய படித்தவர்கள் நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய படித்தவர்கள்ட்ட பணிவு இருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த நெற்பயிரானது தன்னுடைய அந்த தலையில நெல்மணிகள் பிடிக்க 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 அப்படியே வளைந்து பூமியை முத்தமிடுவது போல இறைஞ்சின்னா வேண்டின்னு அர்த்தம். இறைஞ்சி அப்படின்னா வேண்டி, காய்த்தவே அப்படின்னா அதாவது விளைந்தது, விளைந்து இருந்தது அப்படின்னு பொருள். இப்ப இந்த பாடலுடைய பொருளை பார்த்துட்டோம். இது எப்படி யாற்று நீர் பொருள்களுக்கு பொருத்தமா வருதுன்றத பாருங்க. இந்த பாடல் பாருங்க. இப்ப நான் பொருள் பார்க்கும் பொழுது இப்ப ஏதாவது ஒரு சீரை முன்னாடியே பின்னாடியே நம்ம கொண்டு வந்தோமா? கிடையாது. அப்ப சொல்லுல, அதாவது சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்ல கரு இருந்து, எது கருதி இருந்தது? அந்த நெற்பயிர். இந்த பாடல்ல சொல் என்று சொல்லக்கூடிய எழுவாய் இங்கு ஆரம்பித்து கடைசியாக என்னது? இறைஞ்சி, அதாவது காய்த்தவே விளைந்தது அப்படின்று இந்த காய்த்தது, காய்த்தவே விளைந்தது இது ஒரு வினை சொல், வினை பயனிலை. அதனால சொல் என்று சொல்லக்கூடிய அந்த எழுவாயில் தொடங்கி அப்படியே ஒரு ஆற்று நீருடைய ஓட்டத்தை போல அப்படியே கடைசியாக பாத்தீங்கன்னா காய்த்தவே என்று சொல்லக்கூடிய வினை பயனிலையில இந்த பாடல் என்ன பண்ணுது? ஆற்று நீருடைய ஓட்டத்தை போல பாடல் கருத்து முடிவு வருது. அதனால இந்த பாடலை நம்ம ஆற்று நீர் பொருள்களுக்கு ஒரு தக்க சான்றாக காட்டலாம். இப்ப நீங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள்லயே ஒரு அருமையான ஒரு திருக்குறள் இருக்கு. ஏன்னா எப்பயுமே நம்ம சீவகி சிந்தாமணியுடைய பாடலை தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு திருக்குறளை கூட கொடுக்கலாம். அப்ப நல்லா பாருங்க. இது கடவுள் வாழ்த்துல 6வது குறள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த உலகத்துல யார் ஒரு நீண்ட காலம் நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத திருவள்ளுவர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான். அவித்தான் அப்படின்னா ஒளித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப பொறிவாயில் அப்படின்னா நம்முடைய ஐம்பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி.
இந்த ஐம்பொறிகள்லையும் பிறக்கக்கூடியதான் ஆசை. சரிங்களா? ஐந்தவித்தான், அந்த 5 ஆசைகளையும் ஒழித்தவன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இறைவன். அத்தகைய இறைவனுடைய பாருங்க, பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அந்த பொய்யான ஒழுக்க நெறியிலிருந்து நீங்கி நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் நீடு வாழ்வார். இந்த உலக வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில நீண்ட காலம் எப்படி இருப்பாங்களாம், மகிழ்ச்சியாக வாழ்வாங்களாம். இப்ப இந்த குறளை பாருங்க. இப்ப நம்ம இப்ப நெறி நின்றார் தூக்கி 2வது சீராக கொண்டு வந்தோமா? இப்ப 5 வித்தான தூக்கி கடைசியா கொண்டு வந்தோமா? கிடையாது. ஒரு ஆற்று நீரினுடைய ஓட்டத்தை போல பொறிவாயில் என்று சொல்லக்கூடிய முதல் சீரில் தொடங்கி கடைசியாக பாத்தீங்கன்னா நீடு வாழ்வார் அப்படின்னு கடைசியா இந்த பாடல் முடியுது. அதனால இந்த ஆற்று நீர் பொருள்கள் என்பது சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். இதனுடைய தொடர்ச்சியை மற்றொரு வகுப்பில் பார்க்கலாம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.